எல்லாருக்கும் வணக்கம். இந்த சனிக்கிழமை 30ஆம் தேதி காலை 7 மணி. மயிலை காஃபின்னு இந்த கபாலீஸ்வரர் கோவில் தேர் பக்கத்து ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே சில ஃபேன்ஸை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறவங்க வரலாம். மார்க்கெட்டில் என்ன நடக்குது இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். மயிலாப்பூரில் ஏரியா இருக்கிறவங்க வாங்க, அன்றைக்கி உட்காந்து பேசுவோம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க, மெசேஜ் அனுப்புங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ மீட். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று ஒரேடியாக நம்ம சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி ஹோமூஸ் திறந்துருவாங்கன்னு. ட்ரம்ப்பை நம்பவே முடியாது. ட்ரம்ப் பாகவதர் நம்ம தோஸ்த். ஒன்று சொல்லுவார், பெட்லேருந்து ஆப்போசிட் சைடில் இருந்தால் வேறு ஏதாவது பண்ணுவார். இன்றைக்கி ஈரான் மேலே குண்டு போட்டார். அதனால் நம்ம எல்லாம் இப்போ நல்லது நடக்கும்னு நினச்சதெல்லாம் காலி. அதனால் திரும்பி கச்சா எண்ணெய் விலை ஏறும். 98 99 கிட்ட போயிடுச்சு. இந்தியா பாஸ்கெட் அதுக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தங்கம் விலை இறங்கிடுச்சு. அதனால் 50 ரூபாய் இறங்கியிருக்கு. 14,730. 24 கேரட் கோல்டு 16,069. சில்வர் நோ சேஞ்சுங்கிறாங்க. ஆக்சுவலி அடிபாதாளத்துக்கு போய் 273ல் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட்டு ரொம்ப ஃப்ளாட்டு. 20-25 பாயிண்ட் ப்ளஸ், 2 வாட்டி நெகட்டிவ் போயிட்டு பாசிட்டிவ் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றுறாங்க. பேங்க் நிஃப்டியில் தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். பாண்ட்ஸ் ஏறப்போகுது. பாண்ட்ஸ் ஏறுனா பேங்க்கோட மார்க் டு மார்க்கெட் லாஸஸ் வரும். அதனால் பேங்க்குகளுக்கு பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனிவே பம்ப் அடிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அதை நம்ம பார்த்துட்ருப்போம். ரூபா திரும்பி இறங்கிடுச்சு 95.42. சத்தம் நிச்சயம் 120 லட்சியம். அதை நீங்கள் மறக்கவே வேண்டாம். 9707 வரைக்கும் போய் இப்போது ஏற்றிருக்காங்க கஷ்டப்பட்டு ரிசர்வ் பேங்க்கு. அது கூடிய சீக்கிரம் திரும்பி இறங்கிடும். ஆட்டோ இண்டெக்ஸு 0.08, ஐடி இண்டெக்ஸ் 0.4, ஃபார்மா இண்டெக்ஸ் -0.2, எஃப்எம்சிஜி -0.2, மெட்டல் +0.6. ஏதோ இந்த டாட்டா சன்ஸ் ஐபிஓ வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் டாட்டா கெமிக்கல்ஸு 4% ஏறி இருக்குது. டாட்டா பவர் 3% ஏறி இருக்குது. கர்நாடகா பேங்க் 2.6% ஏறி இருக்குது. அமர்ராஜா நல்ல ரிசல்ட்டு 2.6 ஏறி இருக்குது. டாட்டா மோட்டார் 2.1, எக்ஸைடு 1.8, தங்கமயில் 1, டிவிஸ் லேபும் சன்ஃபார்மாவும் கவுந்து 1.3 1.3 டவுனு. இப்போ இந்த டீசல் விலையெல்லாம் 10 எரியுது இல்லை. அதனால் என்ன ஆகிடுச்சு, ஃப்ரைட் டிமாண்டு வீக் ஆகிடுச்சான். அது மட்டும் இல்லை, பல ஊரில் மக்கள் க்யூவில் நின்று டீசல் போடுறாங்கண்ணா. நான் கேட்டேன், ஏன் சார் இதுன்னு ஒருத்தர ஃப்ரெண்டை கேட்டேன். இது மாதிரி கம்பெனி அது மாதிரி இருந்தால் 145 ரூபாய்க்கு லிட்டர் போட சொல்கிறாங்கண்ணா. அது மாதிரி வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நார்மல் புது வண்டியை எடுத்து, தட் இஸ் நார்மல் வண்டியை ஹையருக்கு எடுத்து ரீட்டெயிலில் போட்டு பண்ணுறாங்க மக்கள். சப்ஸ்டியூஷன் நடக்கிறதுங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, பல பங்குகள் அட்வான்ஸாக பேமெண்ட் 1 டே முன்னாடி கொடுக்கணுமா. அவங்களால 1 டே, சின்ன சின்ன பங்கால் 1 டே அட்வான்ஸாக பேமெண்ட்டு கொடுக்க முடியல. அதனால் அந்த பங்க்கில் சில ஊர் பக்கத்தில் இருக்கிற பங்குகள்லாம் டீசல் இல்லை. இதனால் டீசல் 20% ஆஃப் ட்ரக்ஸு, அதாவது 5 ட்ரக் இருந்தால் ஒரு ட்ரக்கு ரோடு சைடில் நிற்குது அப்படின்னு ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனே சொல்கிறாங்க. அப்போனா இன்னும் ஃப்ரைட்டு டபுளாக ஏறும். ஒன்று டீசல்னால ஏறுது, இன்னொன்று ட்ரக் ஷார்ட்டேஜ்னால ஏறும். ஆக மொத்தம் கரிகா காசுலாம் ஏறும். எஃப்எம்சிஜி காஸ்ட், எல்லா காஸ்ட்டும் ஏறும். யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, சதர்ன் ஈரான்னா நாங்கள் குண்டு போட்டோம், கேட்டால் செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறாங்க. ஈரான் பற்றியா எங்கள் மேலே குண்டு போட்டான் நம்ப முடியாது, ஆட்டத்துக்கு வரலன்னு சொல்ல போகிறான். ஸோ ஆக மொத்தம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போடுங்கண்ணா. நம்மகிட்ட செல்லப்பிராணியாக இருக்கிற பாகிஸ்தானு அமெரிக்கா சொன்னால் அப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். அதே சமயத்தில் ஜிபிங் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நல்ல பிராணி தான் அப்படின்னு ஜிபிங்கு பாகிஸ்தானுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த சைடும் அந்த சைடும் பார்க்குறோம். பாகிஸ்தானுக்கு 2 பேரும் சர்டிஃபிகேட் மேலே சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறான். அவன் அமெரிக்கா சொன்னதை பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அவனுக்கு தடவி கொடுக்குறாரு ட்ரம்ப்பு. நம்ம என்ன பண்ணாலும் ட்ரம்ப் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. இங்கேயும் வந்தார். மார்க் ரூபியோ என்ன சொல்லிட்டு போயிட்டார்னா, இந்தியா 500 பில்லியன் வாங்குவான்னு. அது நான் வாங்க மாட்டோன்னு ஜெய்சங்கரும் சொல்லலை, அம்மையாரும் சொல்லலை. ஏற்கனவே ரூபா செஞ்சுரி அடிக்க போகுது. இதில் நீங்கள் அமெரிக்கன் குட்ஸு என்ன 500 பில்லியன் வாங்க போகிறீங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம 3rd லேருந்து 6th லார்ஜஸ்ட் எக்கானமி ஆகிட்டோம்.
தாய்வான் கூட நம்மள ஓவர்டேக் பண்ணு தாய்வான்ங்கிறது நம்ம அந்தமான் நிக்கோபார் சைஸில் இருக்கிற ஊர். அதோட மார்க்கெட் கேப்பு இந்தியாவோட மார்க்கெட் கேப்போட ஜாஸ்தி போயிடுச்சாம். இந்தியா நம்பர் 6க்கு போயிடுச்சு. நீங்கள் என்ன தான் பம்ப் அடித்தாலும் மேலே ஏற முடியல. அம்மையார் என்ன சொல்கிறாங்க, இந்தியா எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிசைலண்ட்டாக இருக்குது, அதனால் குளோபல் சாக்கறானா எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. அப்போ ஏன் அம்மையாரே நீங்கள் கோல்டு வாங்காதீங்க, நீங்கள் கன்சம்ஷனை குறைன்னு எதுக்கு சொல்கிறீங்கன்னு. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் தலைவர் ஒன்று சொல்கிறாரு. எது உண்மைன்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணால் கரெக்டாக இருக்கும். கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், வெள்ளைக்காரனை திரும்பி கூட்டணுறதுக்கு எல்டிசிஜியும் எஸ்டிசிஜி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸையும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸையும் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதனால் ஃபர்டிலைசர் சப்சிடி 3,00,000 கோடிக்கு மேலே போயிடுங்கிறாங்க. அதாவது இந்த ஆர்பிஐல நடித்த பேக்கெட்டு அப்படியே இந்த சைடு போயிடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா இன்க்கு என்ன சொல்கிறாங்க, மார்ஜின்ஸ்னால எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, வார்னால் சேல்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வந்து வார்னால் மார்ஜின் ப்ரெஷர் வந்துருச்சு, காஸ்ட்டை நாங்கள் ஏற்றி ஆகணுங்கிறாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடும். 2 காரணம். ஒன்று, பப்ளிக் செக்டர் பேங்க் நிறைய பாண்ட் வச்சுருக்காங்க, ஸோ மார்க்கெட் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். 2வது காரணம், ரீட்டைலில் தான் பிஸ்னஸ் நடக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு அவ்வளோ தூரம் நெட்வொர்க் இல்லை. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், தட் இஸ் இந்தியா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குப்புன்னு ஏற்றணும். ஏன் 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணேன். திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். 10 வருஷம் ஈல்டு அமெரிக்கா 4.5. ஹெட்ஜிங் காஸ்ட், ஹெட்ஜிங்னா ருப்பிக்கு அகேன்ஸ்டாக டாலர் ப்ரொடக்ட் பண்ணுற காஸ்ட்டு 3.5. அவனுக்கு இவ்வளோ தூரம் பணத்தை கொண்டு வந்து போடுறவனுக்கு 1% லாபம் வேணும். 9% இன்ட்ரெஸ்ட்னா தான் வெளிநாட்டுக்காரன் வருவான். இந்த ரைசிங் கமர்ஷியல் டெபாசிட் இருக்குல்ல, தட் இஸ் பல்காக டெபாசிட் போடுற எஃப்டி, அவனும் வந்து அதை நம்பி தான் பேங்க் எல்லாம் இருக்கா அன்றைக்கி. அப்புறம் டெபாசிட் காஸ்ட்டும் ஹையர் ஆகுதுங்கிறது ஒரு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். கோல்டு இடிஎஃப் உலகம் ஃபுல்லாக வெளில போயிட்டுருக்கு. $2.7 பில்லியன் ஒரு வாரத்துக்கு வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் அமெரிக்கா மாதிரி ஊரில் அது சேஃப் ஹேவனாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. அது உங்களோட வேலை. ஏன்னா கோல்டில் இருந்தால் பணம் லாக் ஆகிடும். அந்த லாக்கிலேருந்து எடுக்கிறதுக்கு என்னதான் வழின்னு பார்ப்பீங்க. அமர் ராஜா எனர்ஜி வந்து 95% ப்ராஃபிட் ஏறி இருக்குது. 100 ரூபா லாபம் இருந்தால் 195 ரூபா இருக்குது. 5 ரூபாய் 20 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ டிவிடெண்ட்டை வாங்கி போட்டுக்க வேண்டியதான். டைட்டனை பற்றி அஜோத் சாவ்லா ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, மின்ட்டில் வந்திருக்கு, நீங்கள்லாம் பார்க்கணும். எல்லா ஜேபி மார்க்கெட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டைட்டன் தான் ஒரே கம்பெனி கோல்டன் காம்பவுண்டராக இருக்குங்கிறாங்க. இந்த வார் முடிஞ்சப்பறம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தோம்னா கூட ஒரு 10% கரெக்டாக இருக்குது டைட்டனுங்கிறாங்க. இது ஒரு பெரிய வைர ஊசிங்கிறத நான் சொல்லிடுறேன். டைட்டனோட மெயின் பிஸ்னஸ் வந்து ஜுவல்லரியிலேருந்து தான் வருது, இன்க்ளூடிங் கேரட்லேருந்து. அது நியர்லி 80 to 90% ஆஃப் தி பிஸ்னஸ்ஸு. மற்றதில் வந்து வாட்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வெரி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அதே மாதிரி இந்த லேடிஸ் பேக்கும் தனேராவும் அவங்களால ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. டைட்டன் ஐ+ கண்ணாடியில் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயராக இருந்தாலும் லென்ஸ் காட் பண்ணதை இவங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போது. ஆனாலும் மற்ற பிஸ்னஸ் வாட்சஸ்ஸு, சென்ட்டு, ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால மற்ற கம்பெனிஸோட இந்த கம்பெனிக்கு ஒரு டிஃபென்சிவ் எட்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக ரீபவுண்ட் ஆகிடுங்கிறாங்க. இப்போ வந்து ஜுவல்லரி வந்து ஒரு 3 மில்லியனோ 3.5 மில்லியன் கஸ்டமர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் வாட்சில் 16 மில்லியன் கஸ்டமர் இருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் வர கஸ்டமர்லாம் மெதுவாக நாங்கள் ஜுவல்லரிக்கு விற்போம், லோ எண்ட் ஜுவல்லரிக்கு அப்படின்னு சாவலா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. டாடா சன்ஸில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த லாஸ் எல்லாம் ஏறுதேப்பா சந்திரசேகரா, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க. பதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஐடிசி என்ன பண்ணாங்க, கார்த்தால சாப்பிட்ணுன்னு வைங்க, சாப்பிடாமல் போய்டும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணுறாங்க. அதை நீங்கள் பாட்டில் வாங்கிட்டு ஆன் த வே குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில். இன்றைக்கி தான் கடைசியாக நீங்கள் ஐடிசி கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு 8 ரூபா போனஸ் போகணுன்னா, அந்த 8 ரூபா டிவிடெண்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட்டாக வரணுன்னா, நாளைக்கு ரெக்கார்ட் டேட்டு, நாளைக்கு அவங்க ரிஜிஸ்டரில் உங்கள் பேரில் என்ன வராது, அன்றைக்கி ஜூலை 24லேருந்து ஜூலை 30ஆம் தேதிக்குள்ளே இந்த 8 ரூபா பேமெண்ட் பண்ணுவாங்க.
விப்ரோ வந்து 15,000 கோடி பைபேக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து 23% ஹையராக கொடுக்குறாங்க. அப்புறம் ஹெச்சிஎல் டெக் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பெகாஸ் சிஸ்டம்ஸோட என்ன பிளானட் டைப் பண்ணி ஏஐ-லெட் மாடர்னைசேஷன் கொண்டு வராங்க. அப்புறம் ஜைடஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்காலஜியும் யூஎஸ் ஸ்பெஷாலிட்டி ட்ரக் பிஸ்னஸையும் பெருசாகிறாங்க. இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து யூஎஸில் வந்து ஸ்பெஷாலிட்டி மெடிசன் விற்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இலியாஸ் ஜார்ஜுங்கிறவர் ஃபெட்ரல் பேங்க்கோட பார்ட் டைம் சேர்மனாக அப்பாயிண்ட் ஆகிறாரு. உலகத்திலேயே வந்து ஷேர் ஹோல்டர் வேல்யூ கிரியேஷனில் டிவிஎஸ் மோட்டர் தான் நம்பர் 1 அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. டயரு ஆட்டோ காம்பனன்ட் ஃபர்ம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இன்புட் காஸ்ட்லாம் ஏறிடுச்சு, நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை பாஸ் ஆன் பண்ண போகிறோம், அதனால் உங்கள் கார் விலையெல்லாம் ஏறுங்கிறாங்க. ஹியூஐ என்ன சொல்கிறாங்க, நாங்களே ஒரு 1.4 நானோமீட்டர் சிப்ஸை பண்ணி நாங்கள் வந்து டிஎஸ்எம்சியை வெள்ளத்தள்ளத்துக்கு வேலையை பார்ப்போம்னு 2031 யூஎஸ் க்ரீன் கார்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்காவில் இருந்துகிட்டே நீங்கள் க்ரீன் கார்டு அப்ளை பண்ண முடியாது, திரும்பி உங்கள் சொந்த ஊருக்கு ஓடி போய் தான் நீ அப்ளை பண்ணணும், இல்லாட்டா வேறு ஏதாவது ஊரில் ரெசிடென்சி பர்மிட் இருந்தால் அங்கே உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் முக்கிய செய்தி. இன்றைக்கி விழும் பட்டாஸ் லிஸ்ட்டு 1, 2 கன்சிடர் பண்ணுங்கள். பாண்ட் அப்பப்போ வாங்கிக்கோங்க. ஏன்னா இது இன்னும் எவ்வளோ நாள் கீழே இறங்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.